வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் நாம் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நம்பர் 1, என்ன செய்யணும்னு கேட்கவே மாட்டான். He never asks for advice. He never asks for advice. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். என்னோட அட்வைஸை கேட்டுக்கோ, நீ பின்னாடி வருத்தப்படவே மாட்ட. Take my advice and you won't regret it. Take my advice and you won't regret it. நல்லா கவனிங்க, ஒரு verb கத்துட்டு இருக்கோம். என்னது? regret. REGRET. என்ன அர்த்தம்? நாம செஞ்ச ஏதாவது ஒரு செயலை நினைச்சு அந்த செயலை செஞ்சு முடிச்ச பிறகு பின்னாடி அதை நினைச்சு வருத்தப்படுறத regretன்னு சொல்றோம். அடுத்து பார்க்கலாம். நல்ல அறிவுரைக்கு பணமே மதிப்பே கிடையாது, விலை மதிப்பு இல்லாதது. ஒரு நல்ல அறிவுரைங்கிறது விலை மதிப்பு இல்லாதது. குட் அட்வைஸ் இஸ் பியாண்ட் ஆல் பிரைஸ். குட் அட்வைஸ் இஸ் பியாண்ட் ஆல் பிரைஸ். நெக்ஸ்ட் பார்க்க போறோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இடியம், ஒரு மரபு தொடர் பார்க்க போறோம். என்னது? சேவ் யுவர் பிரெத். இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கிறது என்ன? அட்வைஸ் தான். யார்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுங்கன்னா சந்தோஷமா பண்ணுவாங்க. ஆனா சேவ் யுவர் பிரெத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்கள்ட்ட நம்ம சொல்றோம், அட்வைஸ் பண்ற ஒருத்தங்கள்ட்ட போய் சொல்றோம், என்ன சொல்றோம்? நீங்க அட்வைஸ் பண்றது வேஸ்ட். அனாவசியமா உங்க தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட மூச்சை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட அட்வைஸை நான் கேட்க போறது இல்லை சொல்லுவோமா? அந்த கான்டெக்ட்ல தான் சேவ் யுவர் பிரெத்ன்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். உங்களோட கருத்து எனக்கு தேவையில்லை, தயவு செஞ்சு உங்களோட தொண்டை தண்ணியை வீணா போக்கிக்காதீங்க. ஐ டோன்ட் நீட் யுவர் ஒப்பீனியன், சேவ் யுவர் பிரெத். ஐ டோன்ட் நீட் யுவர் ஒப்பீனியன், சேவ் யுவர் பிரெத். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 2, ஒரு சமயத்துல நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். we were once close friends. we were once close friends. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நேத்திக்கு சாயங்காலம் நான் என்னோட பழைய நண்பனை எதேச்சியா சந்திச்சேன், தற்செயலா சந்திச்சேன். ஏற்கனவே நாம எதேச்சியா தற்செயலா சந்திக்கிறதுக்கு 2 phrasal verb கத்துட்டு இருக்கோம். என்னென்ன? நம்பர் 1, bump into. bump into. Number 2, run into. run into. இப்போ என்ன கத்துக்க போறோம்? chance upon. chance upon என்ன அர்த்தம்? தற்செயலா எதேச்சியா சந்திக்கிறது. அப்ப நேத்து நைட்டு நான் என்னுடைய பழைய நண்பனை எதேச்சியா தற்செயலா சந்திச்சேன். I chanced upon my old friend last night. I chanced upon my old friend last night. நெக்ஸ்ட் பார்க்க போறோம் ஒரு பழமொழி, தமிழ் பழமொழி, அடிக்கடி பயன்படுத்துவோம். கடன் அன்பை முறிக்கும். கடன் அன்பை முறிக்கும். கொடுத்தது கேட்டால் அடுத்தடுத்து பகை. கொடுத்தது கேட்டால் அடுத்தது பகை. இந்த பழமொழி, 2 பழமொழி இருக்குல்ல, இந்த ரெண்டையும் சேர்த்து இங்கிலீஷ்ல ஒரே ப்ராவர்பா சொல்லிடலாம். எப்படி? lend your money and lose your friend. lend your money and lose your friend. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, நீ சொல்றது ஓரளவுக்கு சரிதான். எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? you are right to some extent. you are right to some extent. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, நாம திருப்பி அவங்கள்ட்ட வந்து டபுள் செக் பண்ணுவோம். எப்படி? நீங்க சொன்னதை நான் சரியா காதுல வாங்கினேனா எப்படி கேட்போம்? did I hear you right? did I hear you right? நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 4, உன்னோட தலைமுடி நரைக்க தொடங்குது. your hair is starting to go gray. so gray, go gray அப்படின்னா நரைக்க தொடங்குறதுன்னு அர்த்தம். அடுத்து என்ன பார்க்கலாம்? என்னோட நரைச்ச முடியை நான் புடுங்கி எடுத்தேன். I plucked out a gray hair. I plucked out a gray hair. so pluckனா பிடுங்கிறது அல்லது பறிக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மாப்பிள்ளையோட தாடி வந்து கொஞ்சம் நரைச்சும் கொஞ்சம் நரைக்காமல் இருந்தது. அதைத்தான் சால்ட் அண்ட் பெப்பர்னு சொல்றோம். நல்லா கவனிங்க, சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்னா கொஞ்சம் நரைச்சும் கொஞ்சம் நரைக்காமல் இருக்கிறது. ஸோ மாப்பிள்ளையோட தாடி கொஞ்சம் நரைச்சும் கொஞ்சம் நரைக்காமல் இருந்தது. The groom has a salt and pepper beard. The groom has a salt and pepper beard. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. I don't know where he is. I don't know where he is. அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. I don't know what he does. I don't know what he does. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 6, என்னுடைய மனசு வலிக்கும். சொல்லுவோமா? என்னோட மனசு வலிக்கும். எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? my heart will be in pain. my heart will be in pain. நம்பிக்கை இழந்துராத.
மனசை விட்டுறாத, சோர்வு அடைஞ்சிடாத. மற்றவங்களை என்ன பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணுவோம். இப்படிலாம் சொல்லி எப்படி சொல்லுவோம், டோன்ட் லூஸ் ஹார்ட், டோன்ட் லூஸ் ஹார்ட். சரி, ஒரு அதிர்ச்சியான செய்தி கேள்விப்படுறோம், கேட்டு உடனே என்ன சொல்லுவோம், என்னுடைய ஹார்ட்டே ஒரு செகண்ட் நின்றுட்டுப்பா சொல்லுமா. எப்படி சொல்லுவோம், மை ஹார்ட் மிஸ்ட் அ பீட், மை ஹார்ட் மிஸ்ட் அ பீட். அல்லது இப்படியும் சொல்லலாம், எப்படி, மை ஹார்ட் ஸ்டாப்டு ஃபார் அ செகண்ட், மை ஹார்ட் ஸ்டாப்டு ஃபார் அ செகண்ட். அடுத்து பார்க்கலாம், அவனுக்கு ஈவு இறக்கங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, அவனோட நெஞ்சத்துல ஈரமே கிடையாது. எப்படி சொல்றது, he has no heart, he has no heart. இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 7, அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும்போது சொல்லுவோம் இல்லையா, அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ நெவர் தாட் இட் would happen, ஐ நெவர் தாட் இட் would happen. நிறைய நடந்துருச்சுப்பா. சோகமாகவும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் சொல்லுவோம், நிறைய விஷயம் நடந்து போயிடுதுப்பா. எப்படி சொல்றது, much has happened, much has happened. My dear viewers, daily use sentences. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தை சந்திப்போம். தேங்க்யூ.